அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அப்படின்னா சொந்தம், பந்தம், உறவு, நம்மளுடைய உறவினர்கள். உறவினர்களை அறிதல் அப்படின்னா அவங்கள பேணி நாம் நடக்கிறது. ஒப்புரவு அறிதல், அண்டை அயலார் உறவு, இவைகளெல்லாம் நாம் பேணி நடக்கக்கூடியதை ஒப்புரவு அறிதல். அதிகாரம் ஒப்புரவு அறிதல். குறள் எண் 216. எப்படி ஒப்புரவாய் இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால், ஒரு ஊருக்கு நடுப்புற நல்ல பயனை தரக்கூடிய மரம் பழுத்து இருக்குது. ஒரு ஊருக்கு நடுப்புற நல்ல பயனை தரக்கூடிய பழுமரம் பழுத்து இருக்குது. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம், அதே மாதிரி செல்வம், ஆக்கம், பழமை, பெருந்தகையான் கண்படின். பெருந்தகையான்னா உயர்ந்த குணம் உள்ளவங்க, எதையுமே மறைக்காம உறவுகளோடு பகிர்ந்து வாழ்கிற உயர்ந்த குணமுடையவங்க. பெருந்தகையான் கண்படின். கண் அப்படின்னா இடம். பெருந்தகையான் கண்ணா உயர்ந்த உள்ளம், உயர்ந்த குணம் உள்ளவர்களிடத்தில் படின் சேர்ந்தால், செல்வம் உயர்ந்த குணம் உள்ளவர்களிடத்தில் சேரும் பொழுது அது எப்படி ஊரின் நடுவே ஒரு பழுமரம் பழுத்து இருப்பதை போன்றது அப்படிங்கிறாரு வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.